Students, good morning. Today we are going to discuss about textbook solved problems in the chemical kinetics lesson, example 4, 5 and 6. 3 problems. In the last class discussed a half-life period of a reaction. In its continuation, today we are going to discuss about textbook solved problems. So first order chemical reactions do not depend on the initial concentration of the reactant. Okay, so first order half-life reaction do not depend on the initial concentration of the reactant, but the half-life of zero order reaction is directly proportional to the initial concentration of the reactant, right? So now we discuss textbook solved problems. A first order reaction takes 8 hours for 90% completion. So 8 hours la pathanaka 90% of the reaction vandu pathana mudinjidhu. Okay, so calculate the time required for 80% completion. ஓகே, ஸோ 80% ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கோன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம டைம் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ கொஷின்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த log 5க்கு வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ log 10க்கு வேல்யூஸ் ஒன்றுன்னு ஆல்ரெடி உனக்கு தெரியும். ஓகே, ஸோ 90% ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து 8 ஹவர்ஸ் எடுத்துக்குது. ஸோ 80% ஆஃப் ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி we know that at 0 time the concentration, initial concentration of the reactant is 100 mole. ஓகேங்களா, 100 mole, right? So already we know that first order rate equation K equal to 2.303 divided by T log of A naught divided by A. So A naught is the initial concentration and A is the final concentration. Let A is 100 mole at 0 time. Okay, so reaction நடக்குதுன்னும் போது initial concentration of the reactant A naught equal to 100 mole. Okay, when T equal to T 90%, so T equal to T 90%, so that means the concentration of the A, so பார்த்தீங்கன்னாக்கா 90% ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ரியாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஆகிருக்கும். எவ்வளோ ரியாக்டன்ட் ரிமைனிங்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 10 மோல் ரியாக்டன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரிமைனிங் இருக்கும் இல்லையா? ஏன்னா 90% வந்து ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீஷன் ஆகிடுச்சுனாக்கா 100 மோலில் 90 மோல் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். 10 மோல் மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஓகே, சிமிலர்லி T is equal to T 80% வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குனாக்க, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் எவ்வளோ ரிமைனிங் இருக்குனாக்கா 20 மோல் வந்து ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? 0 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் 100 மோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 90% ரியாக்டன்ட் வந்து கம்ப்ளீஷன் ஆகும்போது எவ்வளோ மோல்ஸ் வந்து ரியாக்டன்ட் ரிமைனிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 மோல்ஸ் ரிமைனிங் இருக்கும். சிமிலர்லி 80% வந்து ரியாக்ஷன் கம்ப்ளீஷன் ஆகும்போது டைம் வந்து T 80%, எவ்வளோ மோல்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கும்? 100 மோலில் 80%னாக்கா 80 மோல். ஸோ 80 மோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூம் ஆகிட்டு எவ்வளோ ரிமைனிங் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 20 மோல் தான் ரியாக்டன்ட் வந்து ரிமைனிங் இருக்கும். ஓகே, ஸோ T equal to T 90 அண்டு A naught equal to 10 மோல்ஸ்னு சொல்லி ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ T equal to T 90% அண்டு A equal to 10 மோல்ஸ்னு சொல்லி ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஓகே, சப்ஸ்டிடியூட் தி வேல்யூஸ் இன் equation 1 we get K is equal to
2.303 divided by T 90%, sorry, T 90% log of A naught divided by A, right? So A naught, the concentration of the initial concentration of the reactant 100 mole, final concentration of the reactant 10 moles. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 90% கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷனில். ஸோ 90% ரியாக்ஷன் கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 8 hours ஆகும்னு சொல்லி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போது நல்லா எலாபரேட்டாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேலையை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். K ஈக்குவல் டு 2.303 divided by 8 into log of A naught value 100, A value 10, A value 10. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 1 time 10 times வரும். ஸோ ரிமைனிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா K ஈக்குவல் டு 2.303 divided by 8 into log 10ன்னு வரும். ஸோ log 10ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ K ஈக்குவல் டு 2.303 divided by 8 அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா T is equal to T 80% and A equal to 20 mole. Substitute in equation 1, we get K is equal to 2.303 divided by T 80% into log of A naught value 100 divided by A value 20. So 1 time 5 time இருக்குது. K is equal to 2.303 divided by T 80%. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், T 80% தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ log 5. ஸோ log 5 வேல்யூ இஸ் ஆல்ரெடி given 0.6989. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். K is equal to 2.303 divided by T 80%, log 5 value 0.6989, right? Okay, so already we know that K equal to 2.303 divided by 8 னு சொல்லி கொஸ்டினில் ஆல்ரெடி காலமாக டெரிவேஷன் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நமக்கு என்ன வேணும், T 80% நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதை என்ன பண்ணுறீங்க, ஈக்குவேஷனுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு போயிருங்க. T 80% equal to 2.303 divided by K into 0.6989, right? 0.6989. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். K equal to 2.303 divided by 8 னு சொல்லி கொஸ்டினில் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ண டெரிவேஷனில். ஸோ T 80% equal to 2.303 divided by K. Kவோட வேல்யூ 2.303 divided by 8 னு சொல்லி நம்ம கொஸ்டின் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, இன்ட்டு 0.6989. ஓகேவா, இந்த 2.3 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த 8 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் கேஸில் போயிடும். ஸோ 8 வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸில் போயிடும் இல்லையா, இங்கே ஆல்ரெடி 1 எடுத்த அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம இதோட இன்வெர்ட் ஆகும்போது 8/2.3 வரும். 2.3 கேன்சல் பண்ணி நமக்கு வந்து ரிமைனிங் 8 வந்து டேர்ம்ஸ் விட்டோம். ரிமைனிங் வந்து இங்கே இருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு T 80% equal to 8 into 0.6989. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும். இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும் இல்லையா. ஸோ 8ன்றது உனக்கு ஆல்ரெடி டைம் தெரியும். ஸோ அங்கே வந்து ஹவர்ஸில் டைம் நம்ம என்ன பண்ணுவோம், ஹவர்ஸில் தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஹவர்ஸ்லேயோ செகண்ட்லேயோ மினிட்லேயோ சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா 90% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 8 hours ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சிமிலர்லி 80% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நமக்கு ஹவர்ஸ் தான் எடுத்துக்கும். ஸோ 8 into 0.6989 வந்து மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5.59 hours வந்து எடுத்துக்குது.
ஓகே. ஸோ ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா 80% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து 80% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5.59 hours வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குது. ஓகே. ஸோ தட் மீன்ஸ் 5 hours 59 minutes is taken for the first order reaction to complete 80%. Okay, right.